Thanks for the world of. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start the video with a positive mind. Welcome to the world of brain rot mame. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆக்சுவலா இந்த இடத்துல தான் நம்மளுடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறோம். த பேக் ஆன் அஃபீஷியல் அன்அஃபீஷியல் அப்படின்னு நம்ம 2 செக்மெண்ட்ஸா சேனல்ல ரன் பண்ணோம். அண்ட் நல்ல ஒரு பரவாயில்ல, ஒரு டீசெண்டா வெளியில கெத்தா சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆதரவு நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. நன்றின்னு சொல்லி நீங்க கொடுத்த அன்பை நான் உதாசீனப்படுத்த போறதில்ல. அதுக்கு பதிலா அந்த நன்றி கடனை அடைக்கிறதுக்காக ஒரு சிறப்பான கான்டென்ட் என்னென்ன இருக்கோ, மாற்று சிந்தனையோட இருக்கிற சில விஷயங்கள், எத்திக்கலான விஷயங்கள், இனி மிஸ்டர் பிரைன் ராட் ஏகே அப்படிங்கிற ஒரு நியூ ஐடென்டிட்டியோட நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு எந்த கான்டென்ட்டை எந்த டைம்ல பிக் பண்ணி போடணுங்கிற ஒரு கைட்லைன்ஸ் இல்லை என்கிட்ட. ஒரு கைடன்ஸாக நீங்கள் இருப்பீங்க நான் நம்பி திரும்பவும் நான் இந்த இடத்துல என்னுடைய பாதத்தை பதிவைக்க ஆசைப்படுறேன். ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம இனிதே ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான கான்டென்ட் வழக்கமாக நம்ம மூவி ரிவ்யூஸ் நிறைய பண்ணுவோம். அது இடையில குறைச்சோம். அது காரணம் என்னன்னா, சினிமா மேலே இருந்த சில வெறுப்புணர்ச்சி. ஓகேங்களா? இப்போ வர சினிமாலாம் நம்மளை எக்ஸ்பெக்டேஷனை ஹை பண்ணி நம்மளை ஒரு மாதிரி நம்மளை மொத்தமாக கீழே இது பண்ணிடுறாங்க. என்ன ஹைலைட்டடாக சொல்லுவாங்க, கடைசியில் படத்தை போய் பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு மாதிரி யோசிச்சு போனால் அங்கிட்ட வேற மாதிரி ஒன்று இருக்கு. இது ரியல் லைஃப்லயும் அப்படிதான். நம்ம ஒரு விஷயத்த ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு போவோம். எதிர்பார்க்கறதுன்னு இல்லை, ஒரு நார்மலா இருக்கும், பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அங்கே போவோம். ஆனால் நம்ம மொத்த கான்ஃபிடென்ட்டையும் உடைச்சிட்டு கடைசியில் நம்மளையே நம்மளை பிளேம் பண்ண வச்சு அழகு பார்க்குற இந்த டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்ல ஒரு சில நல்ல விஷயங்களும் நடக்குது. ஸோ நல்லதை மட்டுமே நம்ம பேசுவோமே. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ வித் பாசிட்டிவ் மைண்ட் அப்படின்னு இருக்கலாம். அண்ட் வெல்கம் டு த பிரைன் ராட், த வேர்ல்ட் ஆஃப் பிரைன் ராட் மாமே. ஃபைன், எல்லாருக்குமே தெரியும் பிரெயின் ராட்டுங்கிற வேர்டு இப்போ இன்டர்நெட்ல நெட்டிசன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ற காமன் டேர்ம் தான். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்றது, ட்விட்டர்ல ட்வீட்ஸை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறது, த்ரெட்ஸை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறது, அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபீட்ஸை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறது, நிறைய விஷயங்களை இன்டர்நெட் மூலியமா கத்துக்கிறது, நிறைய விஷயங்கள் ரியல் லைஃப்ல விட சில இமேஜினரி லைஃப்ல கூட, இஃப் ஐம் நாட் ராங், ஆல்டர்னேட் ரியாலிட்டி. நம்ம லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா வேண்டேஜ் பாயிண்ட் தியரி அண்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் டெஃபினேஷன் மட்டும் கிடையாது, நான் கரண்ட்ல சர்வே பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக்ஸிக்கான சினாரியோஸ் எல்லாத்தையுமே அதில் பிளைண்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கான ரிவார்ட்ஸும் எனக்கு வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் அது எண்டாக போகிற இந்த தருணத்தில் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் நான் நம்புகிறேன். அண்ட் ப்ராபப்ளி அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, என்னை அதை பார்த்து எனக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கிறதையும் நான் நம்புகிறேன். அண்ட் அதை தாண்டி இன்னைக்கு நம்ம பேச போகிற ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே வரேன். ஒரு மூவி ரிவ்யூ. பழையபடி எங்கே நம்ம விட்டோமோ அங்கேயே நம்ம தொடங்குவோம். ஒரு மூவி ரிவ்யூ. ரீசன்ட் டைமில் ஆஹாவும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன், ஆஸ் வெல் அஸ் ப்ரைம் வீடியோ, அமேசான் ப்ரைம் வீடியோவும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதிக முறை நான் அந்த கேரசல் அந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த ஹோம் டேப் இருக்கு இல்லைங்களா, அது கிளிக் பண்ணும் பொழுது இப்படி ஸ்லைடு இதாகும்ல, தட் இஸ் கால்டு கரோசல். அந்த கரோசல்ல அதிகமாக இந்த 11 அப்படிங்கிற ஒரு மூவி ஸ்க்ரால் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம் நானும் பிரெயின் ராட் தானே. ஸோ பிரெயின் ராட்டாக நான் என்ன பண்ணுவேன், இன்டர்நெட்டில் நிறைய இது ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பேன். சோஷியல் மீடியா, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கே பார்த்தாலும் ஒரு பர்டிகுலர் சினாரியோ என்னை பயங்கரமாக ஹிட் பண்ணிச்சு. அது என்னன்னா, ஒரு பையன் அழுதுட்டு பெஞ்சில் அப்படி இதை பார்த்துட்டு அந்த கிளாஸை விட்டு வெளியில் போய் ஒரு சின்னதாக அப்படி திரும்பி பார்க்குறான். அது ஏதோ ஒன்று பண்ணிச்சு என் மைண்டுக்குள்ளே, ஏதோ ஒன்று பண்ணிச்சு. என்னடா அது, என்ன திடீர்னு இது வைரல் ஆகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசான் பிரைம்குள்ளே போய் பார்த்தா அந்த 11ங்கிற மூவியை. ஐயோ,
லோகேஷ் அஜில்ஸ், ரைட்? அஜில்ஸ். அந்த பர்சன் என்ன மாதிரியான ஒரு டயலாக் டெலிவரி, என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி, என்ன மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு சைக்கோ த்ரில்லர் படம், ஒரு அப்படிங்கிற ஒரு ஒரு த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஆக்சுவலி சைக்கோ த்ரில்லர் இஸ் நாட் அ சைக்கோ த்ரில்லர், இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை எவ்வளோ ஃபைனாக டெலிவரி பண்ண முடியுமோ. இவ்வளோத்துக்கு மேலே அந்த படத்தோட டியூரேஷன் முழுசா 2 மணி நேரம் கூட கிடையாது கைஸ். 1 மணி நேரம் 55 நிமிடங்கள் மொத்தம். அத்தனை நிமிஷத்துக்குள்ள ஒரு படத்துக்குள்ள வாவ் ஃபேக்டை அவ்வளவு தெளிச்சு அள்ளி தெளிச்சிருக்காங்க அந்த மனுஷன். டயலாக் டெலிவரிஸா இருக்கணும், எத்திக்கலி ரைட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஆடியன்ஸா நம்ம பாக்குறப்ப கன்வின்சிங்கான ஒரு ஃபேக்டை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிட்டாப்ல, போற போக்குல அப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அதுல அந்த நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருமே நமக்கு பரிச்சயம் இல்லாதவங்க தான். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் பரிச்சயமானவர் ஆடுகளம் நரேன், அவர் மட்டும்தான் எனக்கு பரிச்சயமா இருந்தாரு. அதுக்கப்புறம் அபிராமி மேம், இந்த தக் லைஃப்ல கூட கமலுக்கு ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க, விருமாண்டியில வந்து அன்னலட்சுமியா நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க. அந்த பர்சன் வந்து ஒரு மெயினான ஒரு வைட்டல் ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ வர்ற அந்த கேரக்டர் ஒன்றும் இல்லை, ஒரு ஹீரோவும் கிடையாது, ஆக்சுவலாக அவர் தான் அந்த படத்தோட வில்லன். எப்படி சொல்றது, ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில இருக்கிற ஒரு ஃபேக்ட் சொல்றேன், ஒரு ரியாலிட்டியில ஒரு ஃபேக்ட் சொல்றேன். ஆல் த வில்லன்ஸ் ஆர் த ஹீரோ அண்ட் ஆல் த ஹீரோஸ் ஆர் த கொமெடியன் அண்ட் ஆல் த கொமெடியன்ஸ் வில் பி வில்லன்ஸ். இதே புரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட மொத்த கதையை நான் அதுவே சொல்லிட்டேன். என்ன, ரியாலிட்டியில வில்லன் தாங்க ஹீரோ. அவனை வில்லன் ஆக்குனது யாரு? வில்லன்ஸுங்கிறவங்க தானா முளைச்சி வர்றவங்க கிடையாது. வில்லன்ஸ் ஆரண்ட் born, they are made by the heartless people and heartless society. ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட் ஒரு நல்லவனை கெட்டவனை ஆக்குறது. என்ன, தன்னுடைய நியாயங்கள் தோக்கப்படும் பொழுது தனக்கு இழைக்கப்பட்ட காயத்துக்கு மருந்தா அந்த காயத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வக்ரமானது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் பக்கத்துல இருந்து யோசிச்சா அது நியாயத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். என்ன, நான் எப்படி கில்ட் ஃபீல் பண்ணேன், என்ன நீங்க வந்து ஒரு இதா பண்ணாம அதை மறந்துட்டு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அதை பார்த்துட்டு என்னால என்னோட வாழ்க்கைக்குள்ள நான் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி. அண்ட் அதை தாண்டி அந்த படத்திலேயே டைலாக்கா வச்சிருக்காங்க, தப்ப மன்னிக்க சொல்றீங்க ஆனா பாதிக்கப்பட்டவனை மறக்க சொல்றீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. வேற லெவல்ல ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், டயலாக் டெலிவரிஸா இருக்கட்டும், நடிச்ச நடிகைகள், ஈவன் ஹீரோயின். ஆக்சுவலி அந்த படத்தோட ஹீரோயினை வச்சு இன்னொரு வைட்டல் ரோல் பிளே பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாமே படம் ஃபுல்லா ஒரு 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 ஃபோக்கஸ்டா பார்த்த ஒரு ஒரு விஷயத்த ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ஒரு ரீவைன் ஷாட் வச்சு ஆக்சுவல் வில்லனே யாரு அப்படின்னு ரிவீல் பண்ணி நம்மளே அதகலப்படுத்தின ஒரு சினிமேட்டிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட இந்த ஓடிடியில நான் பார்த்ததுலேயே 11 அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வேற லெவல்ல இருக்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா நான் பார்க்குறேன். ஓகேங்களா. அதுலயும் அந்த பர்டிகுலர் ஸ்கூல் போர்ஷன்லாம் வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அந்த ட்வின்ஸ், அதுவும் 11 ட்வின்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் கதையோட ஃபேக்டை வந்து ஓப்பன் அப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். போய் படம் பாருங்க. நான் சும்மா மேலோட்டமான விஷயங்கள் மட்டுமே நான் பேசுறேன். ஏன்னா அந்த படத்துடைய ஆக்சுவல் மேலோட்டமான விஷயங்கள் மட்டுமே நான் பேசுறேன். ஒரு எப்படி சொல்றது, தனியார் மயம்ல இருக்கிற சுய லாபத்துக்காக ஒரு சிலரை பலி கொடுக்கிற அந்த அரசியலையும் போற போக்குல அப்படியே ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நம்மளோட ரொம்ப ரிலேட்டபிளான, க்ளோஸ்லி ரிலேட்டபிளான ஒரு விஷயமா பாக்குறேன். ஓகேங்களா. நம்ம ஒரு மாதிரி நினைச்சு ஒரு விஷயத்த நல்லதா நினைச்சு செய்யறோம் அப்படின்னா, நல்ல மனுஷங்களே இருந்தாலும் நல்ல சூழ்நிலையே இருந்தாலும் நம்ம செய்யற செயல் நல்லதாவே இருந்தாலும் அதை அங்கீகரிக்கல அப்படின்னா நிச்சயமா அவங்க நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக நம்மள மாதிரி இருக்கிற நல்லவங்களை உதாசீனப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒதுங்கிடுறது தான் நல்லது. அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கிடலாம், அவங்க நமக்கு தேவையில்லை, அவங்க நம்ம வளர்ச்சிக்கு தேவையே இல்லை. மூவ் அவே ஃப்ரம் த ஏரியா, மூவ் அவே ஃப்ரம் த பிளேசஸ். ஸோ இதுதான் நம்ம கோபிநாத் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருந்தாரு. அவங்க எவ்வளோ நல்லவங்களாவே இருந்தாலும் சரி, எவ்வளோ வேண்டியவங்களாவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு விஷயம் வேணான்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்து
உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சுட்டு என்ன வரும். டிக்னிட்டி லாஸ் ஆக போறது இல்ல. நம்மளோட எமோஷன்ஸை வெளியில கொண்டு வர்றதுனால நம்ம டிக்னிட்டி லாஸ் ஆகும் சும்மா சொல்லுவாங்க. ஆனா நிஜம் அது இல்ல. நம்மளோட மரியாதை, நம்மளோட டிக்னிட்டி நமக்குள்ள தான் இருக்கு. அதை நீங்க ரெஃப்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் our ப்ராப்ளம், தட்ஸ் your ப்ராப்ளம். அண்ட் அது மட்டும் கிடையாது. இங்க நியாயங்கள் தேடுறது இல்லைங்க. நியாயங்கள் வழங்குறதுக்கு இங்க யாரும் இல்லை. யாரையும் இங்க நம்புறதுக்கு இல்லை. நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ பேசி வச்சிருக்கோம். அரௌண்ட் ஒரு 40 மினிட்ஸ்க்கு உள்ள ஃபுட்டேஜ், ஹோல் ஃபுட்டேஜும் ஒரு 41 மினிட்ஸ் போற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் இருக்கிற ஒரு ஃபுல் ஃபிளெக்ஸ்டு வீடியோ. அதுலேயே நம்ம நிறையா பேசிட்டோம். அதை தாண்டி நான் இதில் எக்ஸ்டென்சிபிளாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. பட் 11 அப்படிங்கிற இந்த மூவி வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். போய் பாருங்க. ஆஹால இருக்கு. நம்ம டி இமான் அவர்கள் வேற இசையமைச்சிருக்காப்புல. பட் பாடல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசில் பெருசாக நிற்க மாட்டேங்குது. அது காரணம் என்னன்னா மனுஷன் வந்து கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாப்புல. அண்ட் இதை மட்டும் கிடையாது, தெலுங்குலேயும் இந்த படம் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் இந்த படத்தை பாருங்க. அண்ட் அதை தாண்டி குபேரா, இந்த குபேரா படம் வந்து அதே அமேசான் பிரைமில் அப்கமிங்கில் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு வசூலும் நல்லா வந்துட்டு ஒரு 3.25 மணி நேரம் நம்ம, அதாவது ஷேகர் கமுல்லாவா, எஸ் அவர் தான் இயக்குனர். நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எப்படி சொல்றது, நல்லவரும் கிடையாது, அதே சமயத்தில் கெட்டவரும் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டு தவிக்கிறாப்புல. தனுஷுக்கும் அந்த பெரிய பணக்காரனா நடிச்ச அவர் எனக்கு தெரியல, அவர் பேர் தெரில. பட் வந்து தனுஷ் வந்து எப்பயும் போல நடிப்பின் அசுரனா பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இறங்கி செஞ்சுட்டாப்புல. நம்ம எப்படி சொல்றது, நம்ம இண்டஸ்ட்ரியோடைய வேல்யூ வந்து அவர் வந்து காமிச்சிட்டாப்ல, ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டாப்ல. தமிழ் சினிமாலையும் இப்படி ஒரு மகா நடிகர் இருக்கான் இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற டோலிவுட் மக்களையும் அவருடைய அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்காப்ல. போத் தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆன இந்த பைலிங்குவல் திரைப்படம் தியேட்டர்ல இப்போ இருக்கு, ஆப்வியஸ்லி பாருங்க. அப்படி இல்லைன்னா அமேசான் பிரைம்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2025 பெஸ்ட் ஆஃப் மூவிஸ்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகேங்களா, சூப்பரா படத்தோடைய வேற லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. வேற லெவல்ல எப்படி சொல்றது, 2 படமுமே ஒர்த்து வருமா, ஒர்த்து வருமா தான் வேற லெவல்ல செதுக்கியிருக்காங்க. 11 வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது தான் எல்லாரும் ஹைலைட்டடா பார்த்தாங்க. பட் குபேரா வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரமா இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு எப்படி சொல்றது, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒரு டப்பா படத்துக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்களே, ஒரு ஒரு எப்படி சொல்றது, மரக்கட்டை படம், ஒரு மரக்கட்டை படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்துக்கு ஒரு நடிகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய விருதெல்லாம் கொடுத்து கௌரவிச்சாங்க. ஆனா இங்க தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் வேல்யூபிளா நடிச்சு வச்சிருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த திரைப்படம், இந்த குபேரா திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அன்கட் வெர்ஷன் ஆர் எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வேற லெவல்ல இருக்கிற ஒரு கதைக்களத்தை வச்சு அவசரமா ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்ச மாதிரி ஒரு அன்ஃபினிஷிங் டிராஃப்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனது. ஸோ ஐ நீட் அ கம்ப்ளீட் டிராஃப்ட் அண்ட் ஐம் சாரி, ஐ நீட் நாட் எப்படி சொல்றது, நாட் ஐ நீட், வி நீட் த கம்ப்ளீட் டிராஃப்ட் ஆஃப் குபேரா. அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மிஸ்டர் பிரெயின் ராட் ஏகே அப்படிங்கிற இந்த நியூ ஐடென்டிட்டி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஒரு இது, உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, இது கரெக்டாக இருக்குமா இல்லை தப்பாக இருக்குமா, வாட் எவர் இட் இஸ், அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு கான்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அண்ட் கைஸ், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் கூட வச்சுக்கோங்க. பலத்தோட மோதுற எதிரியை விட நம்ம பலகீனத்தோட மோதுற நண்பர்கள் ரொம்ப ஆபத்தானவங்களா இருப்பாங்க. எட்டி இருக்கிற தூரமா இருக்கிறவனுக்கு நம்ம பலம் தான் பெருசா தெரியும். ஆனா நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு நம்ம பலகீனம்தான் பெருசா தெரியும். ஸோ பலகீனப்படுத்தி தன்னை பலம் வாய்ந்தவர்களா மாத்திட்டு இருக்கிற கூட இருக்கிறவங்கள எந்த காலத்திலையும் நீங்க நம்பாதீங்க. இது என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை. தயவு செஞ்சு கூட இருக்கிறவங்கள நம்பாதீங்க. அவங்க நல்லது செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா நல்லது மட்டும்தான் செய்வாங்கன்னு நம்பிடாதீங்க. உங்களோட பலகீனத்தை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்திடாதீங்க.
உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் எதையுமே அவங்க கிட்ட பகிர்ந்துக்கவும் செய்யாதீங்க. நன்றி. Thanks for watching.